Welcome to the See My Creation channel. வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீடியோவில் நாம் பார்க்க போவது மூளையை பலவீனமாக்கும் 5 முக்கிய காரணங்கள் மற்றும் அதை வலுப்படுத்தும் வழிகள். 1. தூக்கமின்மை. 2. அதிக மன அழுத்தம். 3. ஜங்க் உணவுகள். 4. உடற்பயிற்சி இல்லாமை. 5. அதிக மொபைல் மற்றும் சமூக வலைதளம். மூளையை வலுப்படுத்த என்ன செய்யலாம்? நல்ல தூக்கம், தினசரி உடற்பயிற்சி, புத்தகம் படித்தல், ஆரோக்கியமான உணவு, மெடிடேஷன் மற்றும் யோகா. மூளை ஆரோக்கியமாக இருந்தால் வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும். விரிவான விளக்கம். தூக்கமின்மை மூளையை மெதுவாக பலவீனப்படுத்தும் மறைமுக ஆபத்து. இன்றைய வேகமான வாழ்க்கையில் பலர் சில மணி நேரம் தூங்கினால் போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தூக்கம் என்பது உடலுக்கான ஓய்வு மட்டுமல்ல, அது மூளைக்கான ரீசார்ஜ் நேரம். தினமும் சரியாக தூங்காமல் இருந்தால் அது மெதுவாக மூளையின் செயல்பாட்டை பாதிக்க ஆரம்பிக்கும். தூக்கம் ஏன் மூளைக்கு மிகவும் முக்கியம்? நாம் தூங்கும்போது கூட மூளை முழுமையாக வேலை நிறுத்தி விடாது. அது அந்த நேரத்தில் நாள் முழுவதும் சேகரித்த தகவல்களை ஒழுங்குபடுத்தும், முக்கியமான நினைவுகளை சேமிக்கும், தேவையற்ற தகவல்களை நீக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும், நரம்பு செல்களை புதுப்பிக்கும். அதனால்தான் நல்ல தூக்கத்திற்கு பிறகு மனம் புத்துணர்ச்சியாக இருக்கும். தூக்கமின்மை ஏற்பட்டால் என்ன நடக்கும்? 1. நினைவாற்றல் குறையும். தினமும் குறைவாக தூங்கும்போது மூளை புதிய தகவல்களை சரியாக சேமிக்க முடியாது. அதனால் படித்தது மறந்து போகும், பெயர்கள் நினைவில் இருக்காது, வேலைகளை மறந்துவிடுவோம், கவனித்த விஷயங்கள் மனதில் பதியாது. மாணவர்கள் மற்றும் அதிகமாக மனப்பணி செய்பவர்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். 2. கவனம் சிதறும். மூளை ஓய்வு பெறாமல் இருந்தால் அதன் கவனிக்கும் திறன் குறையும். இதனால் ஒரு விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் செலுத்த முடியாது. வேலை செய்யும்போது அடிக்கடி தவறுகள் வரும். வாகனம் ஓட்டும்போது ஆபத்து அதிகரிக்கும். பேசும்போதும் குழப்பம் ஏற்படும். சில நேரங்களில் மனம் வேறெங்கோ போகிறது என்று தோன்றும். 3. கோபம் மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும். தூக்கம் குறைந்தால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதி பாதிக்கப்படும். அதனால் சிறிய விஷயத்திற்கும் கோபம் வரும், மன அழுத்தம் அதிகரிக்கும், பதட்டம் உருவாகும், மனநிலை அடிக்கடி மாறும். இதனால் குடும்ப உறவுகளும் பாதிக்கப்படலாம். 4. சிந்திக்கும் திறன் குறையும். சரியான தூக்கம் இல்லாமல் இருந்தால் முடிவெடுக்கும் திறன் குறையும், புதிய யோசனைகள் வராது, கணிக்கும் திறன் பாதிக்கும், வேகமாக சிந்திக்க முடியாது. அதனால் வேலை திறனும் குறைய ஆரம்பிக்கும். 5. நீண்ட காலத்தில் மூளை நோய் ஆபத்து. தொடர்ச்சியான தூக்கமின்மை மறதி நோய், மன அழுத்த நோய், மனச்சோர்வு, ஆல்சைமர்ஸ் போன்ற பிரச்சனைகளின் ஆபத்தை அதிகரிக்கலாம். நல்ல தூக்கத்திற்கு என்ன செய்யலாம்? தினமும் ஒரே நேரத்தில் தூங்குங்கள். தூங்குவதற்கு முன் மொபைல் பயன்படுத்துவதை குறைக்கவும். இரவு நேர காஃபி மற்றும் டீ குறைக்கவும். அமைதியான சூழலில் தூங்கவும். தினமும் குறைந்தது 7-8 மணி நேரம் தூங்க முயற்சிக்கவும். முடிவுரை: தூக்கம் என்பது நேர விரயமல்ல, அது மூளைக்கு தேவையான முதலீடு. நாம் சரியாக தூங்கவில்லை என்றால் மூளை மெதுவாக சோர்ந்து நினைவாற்றல் மற்றும் கவனத்திறனை இழக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்ல தூக்கத்தை பழக்கமாக மாற்றினால் மட்டும்தான் மூளையும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற மேலும் ஹெல்த் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். டேக் கேர். குட் பை.